வீடு வாங்கணும், வீடு வாங்குறதுக்கு அல்லது வீடு விற்கிறதுக்கு அல்லது வீடு வாடகைக்கு போறதுக்கு, வாடகைக்கு கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வீடு சம்பந்தமாக, மனை சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட, நிலம் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதே போல் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் சரி, வீட்டில் சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி, தாயுடைய உடல் நலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, இத்தனை விஷயங்களுக்கும் இனிமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம்னு வச்சுங்களேன். அது மாதிரியான விஷயங்கள் அனைத்திற்குமே நீங்கள் இந்த ஒரு மாதத்திலே வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பார்த்தா, லேண்ட் டிஸ்பியூட்ஸ், இப்ப வந்து நிலத்தகராறு, சொத்து தகராறு, ஏதாவது பிரச்சனை இருக்கு, வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, அது மாதிரியான விஷயத்துக்குமே சரி. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் நடக்குது லைஃப்ல, சடனா எனக்கு இத்தனை நாள் நான் ஏதோ ஒரு நிலைமையில் இருந்தேன், டக்குன்னு ஒரே ஒரு இன்சிடென்ட்ல வந்து எனக்கு புரட்டி போட்டுடுச்சு, மைண்ட் லெவல்லையோ அல்லது பிரெயின் லெவல்ல அல்லது வந்து பார்த்தோம்னா பினான்சியல் லெவல்ல, அந்த மாதிரி என்ன விஷயமாக இருந்தாலும் புரட்டி போட்டு விட்டது, அந்த மாதிரி எதுவும் எனக்கு நடக்காம இருக்கணும் இந்த ஒரு மாசம். ஒவ்வொரு மாசமே நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதனால இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின்படி எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால் நரசிம்மர். நரசிம்மர்ங்கிறது யோக நரசிம்மர், சரியா? லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் ஒரு மாதிரியான பலன், யோக நரசிம்மரை வழிபட்டால் ஒரு மாதிரியான பலன். லட்சுமி வந்து நரசிம்மரோட மடியில ஏன் உட்கார்ந்தாங்க அப்படின்னாலே அவங்களுடைய கோபத்தை தணிப்பதற்காகத்தான். சோ எனக்கு தேவை வந்து இந்த ஒரு மாதம் நல்ல கோபமும் அந்த யோகத்தன்மையும் உடைய இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக இத்தனை ஒரு லாபங்களையுமே அடையலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள்.